வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. நேற்று நைட்டி பிஸ்னஸ்ஸு 2 மாதத்துக்கு முன்னாடி காயத்ரி அம்மையார் ஒரு நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாரும் ஆர்டர் வேணால் எங்கள் வீட்டு கொடுங்கன்ட்டு கேட்டிருப்பாங்க. பரவாயில்ல. ஆனால் அவங்க சொன்ன விலை என்னதான் 270 ரூபா. ஆனால் இப்போ சொன்ன விலை 400 ரூபா. அதில் நிறைய பேரும் கூடி கமெண்டில் கேட்டிருப்பாங்க, ஏங்க நீங்கள் 270 ரூபான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 400 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, இது ஒரு நியாயமான கேள்வியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்டது நியாயமான கேள்வி தான். ஆனால் இவங்க சொன்னது எங்ககிட்ட எல்லாம் எந்த நியாயம்னு எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் எப்பவுமே இலவச வருமானம் பார்க்குறதுல நம்பர் 1. ஏன்னா மக்களை ஏமாற்றிட்டு இலவச வருமானம் பார்க்குறதுல எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்தோடனே நாங்கள் அதிக விலையை தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வாங்குறவங்க வாங்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. என்ன காரணம்னா, இவங்களுக்கு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நைட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு தேவை ஒரு ட்ரெஸ்ஸு. அதனால் எந்த விலை கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுக்காக மக்களோட இதில் அதிக விலை சுமத்தி எடுத்தோடனே வியாபாரம். நீங்கள் ஒரு பொதுவாக வியாபாரம் பண்ணிங்கன்னா கம்மியான ரேட்டு கொடுத்து அப்புறம் அதிக ரேட்டு கொடுத்து விற்பாங்க. ஆனால் எடுத்தோடனே அதிக ரேட்டு. அதுதான் நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார். இதில் என்ன வேடிக்கைன்னா, கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. கமெண்டில் நிறைய பேர் அதிக விலைன்ட்டு ஒரு 80% கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க எப்பெல்லாம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்கள கண்டிப்பாக கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்செடுப்பாங்க. அதனால தான் இவங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு எடுத்தோடனே பணக்காரன் ஆகணும்னு ஆசையாட்டுக்குது. பொதுவாக ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா கம்மி ரேட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்புறம் படிப்படியாக தான் உயர்வாங்க. இவங்க எடுத்தோடனே பணக்காரன் ஆகலான்ட்டு ஆசைப்பட்றாங்களாட்டுக்குது. ஆனால் 400 ரூபா கொடுத்து ஒரு ஆள் நைட்டி வாங்குறான். அவரை விட ஒரு இலிசவாயா எங்கேயுமே கிடையாது. அப்புறம் கணவன் மனைவி உட்காந்துட்டு லைவ் வீடியோ போட்டிருப்பாங்க விடிய காலையில். ஏன்னா மக்களை அப்படியே இழுக்கிறதுக்கு நைட்டி பிஸ்னஸ்ஸு ஆரம்பித்தாச்சு. நாம் இப்போ பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்படின்ட்டு கணவன் அப்படியே பயங்கர பிஸி. ஃபோன் எடுக்கிறாரு. ஐயோ பயங்கர ஆர்டர், என்னால் அனுப்ப முடியலைங்க. வியாபாரம் பண்ணி ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பயங்கர பிஸி. ஆனால் இவரெல்லாம் இன்னும் 1 மாதத்தில் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் திருப்பூரில் துணி கடையெல்லாம் இவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் மக்கள் மேலே அதிக விலை சுமத்துறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் நடத்துறதே கஷ்டம். ஆனால் நம்ம இளவரசன் காயத்ரிக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஏன்னா வரது ஊரா இலவச வருமானம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலுக்கு போய் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கமலின்னு சொல்லிட்டு ராமானுஜங்கிற பேரில் அவர் எனக்கு கமெண்ட் பண்ணார். அடுத்தவங்கள பற்றி பேசுகிறியே, உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் சொன்னேன், பல சினிமாக்கள் கேவலமாக திட்டி வீடியோ போடுறாங்க, அரசியல்வாதிகள் திட்டி வீடியோ போடுறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு எங்கிட்ட வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அவங்க சேனலில் போய் நான் கெட்ட வார்த்தையால் பேசினேன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசுனேன்னு அவர் விளக்கணும். அவர் என்ன கேட்டுக்குன்னா, நீ எல்லாம் குடிக்க மாட்டியே உத்தமான அப்படின்னு என்கிட்ட கேட்டிருப்பார். அந்த பழக்கம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். இது கெட்ட வார்த்தையா பச்சை போய் பேசி அங்கே போய் கமெண்ட் பண்ணியிருக்கிறது. மொத்தத்தில் இளவரசனோட ஆதரவாளருக்கு என்ன வேலைன்னா, எங்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நான் கெட்ட வார்த்தை பேசினேன்ட்டு கமெண்ட் பண்ணுறதா வேலை. அதே அந்த விளக்கம் கொடுக்கல. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டில் வேணால் போட தயார். அவர் என்ன கமெண்ட் பண்ணுறாரு, நான் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு. மொத்தத்தில் இளவரசன் காயத்ரி அம்மையாருக்கு என்ன நினப்புன்னா, நாம் எந்த விலை கொடுத்தாலுமே மக்கள் வாங்கிக்குவாங்க அப்படின்னு நினப்பு. ஆனால் மக்கள் முட்டாளாகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பொதுவாக ரோட்டில் கடை போடுறதுக்குமே நார்மல் ஒரு கடை வாடகைக்கு எடுத்து போடுறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. பொதுவாக ரோட்டில் ஒரு ஹோட்டல் கடை போட்டிங்கன்னா இட்லியோட விலை ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா இருக்குது. அதான் கடையில் போனீங்கன்னா 12 ரூபா இருக்குது. என்ன காரணம்னா, கடைக்கு வாடகை கொடுக்கணும். ரோட்டு கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. இவங்க வீட்டில் வச்சு நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எடுத்தோடனே 400 ரூபா. பாருங்க எப்படின்னு மக்களை எப்படியெல்லாம் குழப்பி இழுத்து நைட்டி வாங்க வைக்க யுக்தி. கேட்டால் தரமான நைட்டி, எங்கும் காணாத நைட்டி, எதுலேயும் காணாத நைட்டி, பிராண்டடான நைட்டி அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் பிராண்டடான நைட்டியெல்லாம் வாங்க முடியாது. இவங்ககிட்ட மட்டும்தான் பிராண்டடான நைட்டி வாங்குவான்ட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பொதுவாக இளவரசர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் நைட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறோங்க, துணி பிஸ்னஸ் பண்ண போகிறோம். பண்ணும்போது நாங்கள் கம்மியான ரேட்டு கொடுத்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே கம்மியான ரேட்டு தான் கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எடுத்தோடனே 400 ரூபானா இது எங்கே போய் நிற்கிதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி 400 ரூபா கொடுத்து ஒரு ஆள் நைட்டி வாங்கினா அவனை விட ஒரு இலிசவாயா யாருமே கிடையாது. அதுக்காக நாங்கள் இவங்க வியாபாரத்துக்கு எடுக்கல. இவங்க சொன்ன ரேட்டு என்னென்னா 270 ரூபா. ஆனால் இப்போ 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா
இவங்க எப்படி ஒரு தந்திரசாலின்னு நீங்களே பார்த்துக்குங்க. எடுத்தோடனே லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. அதெல்லாம் உழைச்சா பரவாயில்ல, உழைக்காமல் உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்த்துருப்பாங்க. இப்போது நைட்டி பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் பார்க்கலான்ட்டு இருக்கிறாங்களாட்டுக்குது. லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படியே விளக்கம் கொடுக்குறாங்க, பயங்கர பிஸி. இந்த நைட்டி பாருங்கள், பிராண்டான நைட்டி, இது 400 ரூபாய்க்கு தான் விற்க முடியும், கடையிலலாம் கிடைக்காது. நீங்கள் திருப்பூரில் போய் கடையில் போனீங்கன்னா பிராண்டான நைட்டி 250 ரூபா 270 ரூபாய்க்கு வாங்கலாம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நைட்டி வியாபாரம் பண்ணி 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்க வியாபாரம் பண்ண தப்பே இல்லைங்க. ஆனால் சொன்ன ரேட்டு பார்த்திங்கன்னா 270 ரூபா, இப்போ 400 ரூபா, அப்புறம் 500 ரூபா, 600 ரூபா. அதை வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க முட்டாளாக்குற வரைக்கும் நீங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஒரு துணி கடைக்கு போனாலுமே இப்போது அது விலை கம்மியாக்குற ட்ரெஸ்ஸை தான் நாம் செலக்ஷன் பண்ணுவோம். எப்போவுமே அதிக விலை கொடுத்து எந்த துணி கடைகளும் விற்க மாட்டாங்க. விற்றாங்கன்னா அடுத்த டைம் அவங்க கடை ஓடாது, அடுத்த கடைக்கு ஓடிடுவாங்க. ஆனால் இவங்க எடுத்தோடனே 400 ரூபாய்க்கு நைட்டி விற்கிறாங்கன்னா என்ன நினச்சிக்கிறாங்க எனக்கு தெரியல. மொத்தத்தில் கணவன் மனைவி லைவ் வீடியோவில் விளக்கம் கொடுக்குறாங்க. ஏங்க எங்களுக்கு டைம் இல்லைங்க, நாங்கள் நேற்று ஒரே நாளில் வந்து எல்லா நைட்டையும் சேல்ஸ் பண்ணியாச்சுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. விடிய காலையில் பாருங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க லைவ் வீடியோவில். ஏன்னா அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டி எல்லாம் கம்மி ரேட்டு கொடுத்து தான் வாங்க முடியும். என்ன காரணம்னா, ஏன்னா இன்றைக்கி அதிக ரேட்டு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கடுமையாக உழைச்சி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த அருமை தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு வர வருமானம் போகிறோம், எந்த உழைப்பும் நம்ப கிடையாது, இலவச வருமானத்தில் தான். அதை விட்டு போட்டு சொன்ன ரேட் ஒன்று, விற்கிற ரேட் ஒன்று, இதுதான் இளவரசன் செய்கிற செயல். இளவரசன் காயத்ரி அம்மையார் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாம் எந்த விலை கொடுத்தாலும் நைட்டி வாங்குறதுக்கு இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது போக போக நல்லா தான் தெரியும். மொத்தத்தில் அதிக விலையை மக்கள் மேலே சுமத்துறாங்க. அந்த மக்கள் வாங்குற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் திருப்பூரில் போனீங்கன்னா பல கடையில் 250 ரூபாலேருந்து 270 ரூபாய்க்கு நைட்டி இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட 400 ரூபாய்க்கு நீங்கள் நைட்டி வாங்குறதுக்கு நீங்கள் அதுக்கு கம்முன்னு இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். கம்மியான ரேட்டாக இருந்தால் நானே ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் சொன்ன ரேட்டு 270, விற்கிற ரேட்டு 400. எப்படின்னு பார்த்துங்க, கொள்ள லாபம். ஒரே நாளில் வந்து பணக்காரலான்ட்டு நம்ம இளவரசன் காய்த்திய மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. மொத்தத்தில் நீங்கள் இன்றைக்கி மக்கள் மேலே அதிக விலை சுமத்துனா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்களுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு எந்த இடத்துல முளைச்சி சம்பாதிச்சு அர்த்தமே கிடையாது, இலவச வருமானம் தான். அதனால் நாம் வந்து அதிக ரேட்டு கொடுத்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா பணத்தை சம்பாதிச்சலான்ட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் நைட்டியை ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறவன் ஒன்றா நம்பர் முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன். நைட்டி ஒன்றும் பெரிய தங்கத்தோட விலை கிடையாது. நைட்டி சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு தான். அந்த நைட்டி இன்றைக்கி 200லேருந்து 300 ரூபாய்க்கு பிராண்டான நைட்டி பல டெக்ஸ்டைல் கடையில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அதிக விலையை கொடுத்து மக்களை வந்து நல்லா ஏமாத்துறாங்க நான்